ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வேண்டாம், எதுக்கு 50 ரூபா அண்ணா உடனே ஒரு 5 ரூபா 10 ரூபா. இது என்னதுண்ணா? கேமரா அப்படி நீங்களே வச்சுருந்தா திருடி ஒரு சில பேர் அப்படி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அது வேண்டாம், அது இல்லை. எனக்கு எப்பவுமே இவர் தான் தானே, அவர் தான் வச்சுக்கோங்க. அதாவது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, நல்லுள்ளவங்களும் இருக்காங்க, அதே போல் பல பேர் கெட்டணங்கொண்டும் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக திருநங்கைன்னு சொல்ல போனால் எனக்கு வந்து பெரிய மரியாதை வந்து அவங்க மேலே இருக்குது. ஆனால் அது என்னன்னா, ஒரு சில நேரத்தில் தப்பாக அது வந்து எப்படி போயிடுதுன்னா, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நான் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். அப்போ இறந்துட்டு அவருக்கு வந்து படைக்கிறதுக்கோசரம் ஒரு 2 வாரம்க்கு அப்புறமா நான் போனேன். போயிட்டு இருக்கும்போது என் கையில் ஒரு 250 ரூபா இருந்தது. அதை எடுத்துகிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு திருநங்கை அக்கா வந்து என்ன சொன்னாங்க, தம்பி காசு கொடுப்பான்னு கேட்டாங்க. நான் வந்து என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை, என்கிட்ட இதுதான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்லப்பா நான் சில்லறை தரேன்ப்பான்னு சொன்னாங்க. சரி, என் மனசு கேட்கல. சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு கொடுத்துட்டேன். 50 ரூபா கொடுத்துட்டு சில்லறை கொடுங்கக்கா அப்படின்னா, திரும்ப ஒரு 4 திருநங்கை வந்து வந்தாங்க. வந்த உடனே காசு கொடுப்பா அப்படின்னாங்க. இல்லைக்கா 50 ரூபா கொடுத்தேன், என்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னேன். சரி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிசொன்னாங்க. ஒரு 200 ரூபா இருக்குது அப்படின்னேன். அப்புறமாட்டுக்கு கைவிட்டு பார்த்தா ஒரு 500 ரூபா தாள் வந்துடுச்சு. அப்புறம் எல்லாமே எடுத்து பார்த்தா, சரி கொடுப்பா நான் சில்லறை தரேன், கொடுப்பா சில்லறை தரேன்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி, தம்பி நான் கொடுக்குறேம்மான்னு கேட்டாங்க. அவங்க கேட்குற விதமாக எனக்கு பயமாகிடுச்சு. ஏன்னா அவர்கிட்ட என்கிட்ட பெருசாக காசு கையில் இல்லை. அப்போது அதுவும் அப்பா இருந்துட்டார் நேரத்தில் பெருசாக எனக்கு எதுவுமே அந்த நேரத்தில் பண்ணவும் தோணலை. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஏற்கனவே அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க திரும்ப காசு போயிடுச்சுன்னா திரும்ப வராதுன்னு நான் நினச்சேன். அதே போல் தான் நடந்துச்சு. அந்த 50 ரூபா சில்லறை கொடுக்கான்னு சொன்னதுக்கும் இல்லை தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை சொல்கிறேன், என்னோடய நல்ல நேரம் அன்றைக்கி நான் கொடுக்காமல் இருந்துட்டேன். நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, எந்த இடத்துலையுமே நம்ம வந்து நோ சொல்கிறதுக்கு வந்து பயப்படுவோம். இல்லை என்னால் முடியாது, ஆமாம் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும்தான் நம்ம தப்பாக இருக்குது. அதையும் மாற்றிப்போம். யாருக்காவது மனசு புண்பட்டிருந்தால் மன்னிச்சிருங்க திருநங்கை அக்கா. நானும் பிஜேபி தான் ஃபஸ்ட்டு. நான் பிஜேபி, ரியல் பிஜேபி, பாரதிய ஜீசஸ் பார்ட்டி. நீங்க வேற ஏங்க இருக்கிற இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல. எத்தனை நாளைக்கு தான் நீ லவ் ப்ரொபோசல், மாமனார் ப்ரொபோசலா? நல்லா பார்த்துக்குவேன் சார். என்னடா இது? நான் நம்ம 2 ஒன்றா சேர்றதுக்கு பேர் காதல் சார். விஆர்எஸ் வாங்கிட்டு கூட வந்துடுங்க சார். இதே மேலேன்னு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். காலையில் இருந்துச்சு ஒன்றா வாக்கிங் போகலாம், ஒரே ஹிந்து பேப்பரை படிக்கலாம். யாருக்கும் தெரியாமல் மட்டும் இதெல்லாம் ஒரே வருஷம்தான். அதுக்கப்புறம் உங்களையே பார்த்துக்கிற பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. காஃபியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு பிஜிஎம் டோட்டல் வீடியோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது எப்பேற்பட்ட சீன் தெரியுமா? இப்படி ஆக்கிங்க நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூட்டையில் என்ன பூ. நான் நிறுத்திட்டேன், மீதி நாங்கள் ஃபீல் பண்ணணுமா? என் குஷ்பு. நல்ல வேலை குஷ்புன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. யாருக்கு அந்த பாட்டு பாடினா, யாருக்கு எழுதுனா? ஐயோ ரொம்ப மோசம். நல்ல வேலை ஆடியன்ஸ்கிட்டே விட்டார். அதை நீங்களே ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம். என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன், எழுதுவியா? அதாவது உண்மைதான் அது. அதாவது இவரு கொடுக்கல, இவருடைய மூலயமா அந்த பாசற குழு மூலயமா எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணி அது மூலயமா அந்த கட்சி சார்பாக கொடுத்துருக்காங்க. அது வந்து அவர் அந்த மாதிரி அந்த ரிலேட்டடில் அவர் சொல்லியிருக்கலாம். அதனால் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்துருந்தாருன்னா என்ன ஆகுது? அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதை ட்ரோல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த பாசறை குழு மூலமாக அந்த ரத்தத்தெல்லாம் டொனேட் பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கில். எனக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. அது இவர் எப்படி தனியாக ஒத்தாலும் லட்சக்கணக்கில் ரத்தம் கொடுக்க முடியும்னு.
வீடியோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லவ்வில் யாரையும் பண்ணலையா? உங்களை யாரும் லவ் பண்ணலையா? இல்லை மேடம், ப்ராக்டிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் வீடு ப்ராக்டிக்ஸு கிளினிக்கு அந்த மாதிரி ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஓடிட்டு இருக்கனால அந்த மாதிரியான சான்சஸ் இல்லை மேடம். இல்லைன்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் ஆமாம் இல்லைன்னு விட்டுறணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் நான் என்ன சொல்கிறது? ப்ரோ அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸை இப்போ பின்னாடி இருக்குது என் கூட இருக்குது. நான் விஜய் ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அஜித் ஃபேன்ஸ் இல்லைன்னு விஜய் இப்போ வந்து விஜய் படம் கோட் வந்துச்சுல, அதோட பயங்கரமாக செல்லம் என்ன மாதிரி போல எதோ பேச போகிறோமோ அதை மறந்துடுவார். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று பேசி போயிடுவார். நானும் அந்த கேட்டகரி தான். பார்த்தாலே தெரிகிறது. தலைவனேக்கா கல்பனாக்கா அண்ணன் என்னக்கா பிராண்ட் அடிச்சாரு இப்படி படுத்து கிடக்குறாரு? அண்ணனுக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல தம்பி. இந்த பெட்ல படுத்தா அந்த மனுஷனை எழுப்பவே முடியாது. ஒரு அளவுக்கு மேல பண்ண ஒரு அளவுக்கு மேலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். கொடுத்த காசுக்கு மட்டும் கூவுங்க, எக்ஸ்ட்ரா கூவி மாட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். என்னடி இது? என்னடா லோலாய் பண்ணிட்டு இருக்கீங்க? படமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? மனசாட்சியே இல்லாமல் பண்ணீங்கன்னா எப்படிடா? ஒரு வழியாக வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சிரிச்சிங்களான்னா இல்லை ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி சிரிக்கலைனாலும் அடுத்த வீடியோவில் உங்களை சிரிக்க வச்சிடுறேன், கவலைப்பட வேண்டாம். அந்த நம்பிக்கை தான் வேணும், நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரிங்க, போயிட்டு வரேன். பார்த்து நல்லா இருங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். பாய்.